நீங்க கர்த்தர்கிட்ட ஞானத்தை கேட்கறதுக்கு முன்னாடி கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தை தாங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றேன், அது உங்கள் வாழ்விலே ஞானத்தை உற்பத்தி பண்ணும். ஞானம் உங்களுக்கு தேவையான சகல நன்மைகளை உற்பத்தி செய்து கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஊற்றாக மாறிவிடும். ஆகவேதான் ஞானத்தை கேட்பது நல்லது. ஞானத்தை கேட்க கூடாதுன்னு சொல்லல. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானம் தேவை, குடும்பத்தை நடத்த ஞானம் தேவை, சமுதாயத்தில் வாழ்றதுக்கு ஞானம் தேவை. நம்ம சொல்றோம் ஞானம் அவசியம் சொல்றோம், ஞானம் வேணான்னு சொல்லல. ஆனால் ஞானத்தையே உற்பத்தி பண்ணி கொடுக்கின்ற ஒரு இடம் ஒன்று இருக்கும் என்றால் அது கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம். அதனால நீங்க ஆண்டவரை கேட்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவரே உமக்கு பயப்படுற பயத்தை எனக்குள்ள அதிகமாக்குங்க ஆண்டவரே. நீ உங்க கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணீங்கன்னா அதிமுக்கியமான ஒரு காரியம், உமக்கு பயப்படுகின்ற பயம் இவர்களை பிடித்து கொள்ளட்டும் ஆண்டவரே, இவர்களுக்குள்ளாக உருவாகட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. அந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் உங்களுக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளதாக இருக்கின்றது.